முன்னணை. அப்போ முன்னணைனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சரியா? வாசிக்கலாமா? எபிரேயர் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மொத பகுதி வாசிமா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம். சரி, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. அப்ப பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ தம்மை தாமே பழுதற்றதாய் ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு பார்க்குறோம். இந்த பழுதற்ற அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பழுதற்ற அப்படின்னா என்னது? சரி, ஏன் அப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு சொல்ல முடியுமா? எதனாச்சும் ஆண்டவர் என்னை பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு இணைஞ்சார். ஆண்டவர் அவர் ஆட்டுக்குட்டியை போல பிறந்து வந்தார். அந்த ஆட்டுக்குட்டியை ஒப்பிட்டு சொல்கிறாரு பழுதற்ற அப்படிங்கிறதும் சொல்லி என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்குறாரு. அது என்ன? ஆமாம், நியாயப்பிரமாணத்தின்படி பிதாவுடைய சித்தத்தின்படி பிறந்தார். வேற என்ன சொல்ல முடியும்? வேற எப்படி? வெரி குட் சிஸ்டர். பார்த்தீங்களா? பழி செலுத்தப்படுகிறது. அது என்ன செய்யணும்? எந்த குறையுமே இல்லாமல் இருக்கணும். ஒரு குறையும் என்ன செய்யக்கூடாது? அதில் இருக்கக்கூடாது. அப்படி பழி செலுத்தும் போது என்ன செய்வாங்க? அதில் எந்த குறையும் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்கக்கூடாது. அப்படி குறையில்லாமல் செலுத்தப்படுகிறதா என்ன செய்கிறது? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அதில் ஏதாச்சும் ஒரு குறை, ஒரு கைகால் ஒடிஞ்சிருச்சு, ஒரு ஊனம் ஆயிடுச்சு, இல்லை கண்ணு தெரியல, இல்லை பல்லு இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னது? பழுதுள்ள பழியாக போயிடும். பழியாக போயிடும். அப்போ பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக என்ன செய்யணும்? பழி செலுத்தப்படணும். அப்படிங்கிறது தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் எல்லா உலகத்திலுக்கு அத்தனை பேருக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பழுதற்றவராய் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா பழுதற்ற அப்படின்னு முதல் பாயிண்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்குது? சரி, அது அப்புறம் கூட வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை அப்புறம் வாசிக்கிறோம். இது என்னத்தினால இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அப்படின்னு தன்னை தம்மை ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லையோ ஒரு தெருவுலையோ எங்கேயோ என்னத்தை வச்சு போடுவாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? பணத்தை வச்சு எடை போடுவாங்க. அவங்க படிப்பை வச்சு, அவங்க செய்கிற தொழில், அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவங்க செல்வாக்கு, அவங்க மனுஷர்கிட்ட அந்த சமுதாயத்துக்குள்ளே எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு என்ன செய்வாங்க? அவங்கள என்ன செய்வாங்க? உயர்ந்த மனிதர், உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? நம்ம சொல்லுவோம். நம்மளும் அவங்களுக்கு என்ன செய்வோம்? மதிப்பு மரியாதைலாம் கொடுப்போம். சரி, அவங்க பெரியவங்க அப்படின்னு. அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க வசதி உள்ளவங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? மரியாதை கொடுப்போம். சரியா? ஆனால் இப்படி உலக வழக்கங்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி கிடையாது. அங்கே யாருன்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் தான் என்ன செய்வாங்க? உயர்ந்தவங்களாக காணப்பட்டாங்க. அப்போ ஆசாரியர்கள் உயர்ந்தவர்களாக காணப்படும் போது அப்போ ஆசாரியர்கள் ஏன் அவங்களுக்கு அங்கே உயர்ந்தவங்களாக காணப்பட்டன்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும். என்னத்தை கடைபிடிக்கணும்? நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? அவங்க கடைபிடிச்சா அவங்க தான் உயர்ந்தவங்க. எந்த இதையும் விட்டுறக்கூடாது. 613 நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, அந்த 613 நியாயப்பிரமாணங்களையும் அவங்க சரியாய் கடைபிடிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கிறவங்க தான்
ஆசாரியர்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்களுக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க, இந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் யார் சரியாக கடைபிடிக்கிறாங்கன்னா ஆசாரியர்கள் தான் சரியாக கடைபிடிப்பாங்க. அதனால அவங்க சொல்கிறது தான் அங்கே எடுபடும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான், அப்படி கடைபிடிப்பாங்க. அப்படி கடைபிடிச்சு வருகிற நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜனமும் அவங்கவுங்க ஓரளவுக்கு கடைபிடிப்பாங்க. அதில் ரொம்ப ஒதுக்கப்பட்டு கடைபிடிக்காமல் தள்ளப்படுறது யாருன்னு சொன்னால் மேய்ப்பர்கள் தான். யார்? மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காடுகளுக்குள்ளே போய் என்ன செய்வாங்க, வனாந்தரத்தில் போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு வருவாங்க. அப்போ மேய்ப்பர்களுக்கு என்ன செய்வாங்க, சரியாக அவங்க கடைபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேய்ப்பர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் யூதருக்குள்ளே மதிப்பு கிடையாது, மரியாதை ஒதுக்கப்பட்டவங்களாக காணப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிற கட்டளைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யூதர்கள் 70 முறை ஜெபம் பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. 70 முறை ஜெபம் பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு தன்னை பரிசுத்தப்படுத்திக்குவாங்கன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை முறை, 2 முறை 3 முறை கூட குளிப்பாங்க, இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, முழங்கால் படிக்கிடுவாங்க, வேதத்தை திறப்பாங்க, மூடுவாங்க, அப்படி நிறையா கை கழுவி சாப்பிட்றது, அப்புறம் என்ன செய்கிறது, நிறைய காரியங்கள் கடைபிடிக்கிற காரியங்களை. ஒரு சின்ன சின்ன காரியம்னா அதான் 70 முறை வர்றது. அப்படி வரும்போது இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்களுக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த மாதிரி என்ன செய்யாது, வராது. ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்க 2 முறை கை குளிப்பாங்களா, துணி மாற்றுவாங்களா? காலையில் போகிறவங்க என்ன செய்வாங்க, நைட்டில் தான் வருவாங்க. அங்கே எங்கன்னா கையில் அவங்களுக்கு முடியுமா? அது மாத்திரமில்லை, செத்ததை தொடக்கூடாது இல்லை. அப்போ அவங்க காட்டுக்குள்ளே போகிறாங்க, பாம்பு செத்து கிடக்கும், இல்லை பள்ளி செத்து கிடக்கும், இல்லை ஆடை செத்து போகும், ஏதோ ஏதோ ஒன்று அப்படி இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் தொட்டுருவாங்க. அப்போ செத்து போனதை தொட்டால் அவங்க எப்படி உள்ளவங்க, தீட்டு உள்ளவங்க. இப்போ அவங்க எதனா தொட்டு வந்திருப்பாங்க, இங்கே வந்து தொட்டாங்கன்னா மற்றவங்களும் தீட்டாயிடுவாங்க. இப்போ இவங்களை தொடுறாங்கன்னா இவங்க இன்னொருத்தவங்க தொடுறாங்க, அப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூதருக்குள்ளே ரொம்ப அது கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க, செத்ததை தொடக்கூடாது. அப்போ மேய்ப்பர்களுக்கு வந்து அது என்ன செய்வாங்க, அதை தொட்டுருவாங்க. அதனால மேய்ப்பர் என்ன செய்வாங்க, அவங்க சமுதாயத்துக்குள்ளே அவங்க கூட்டத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு வேலை என்ன, அவங்க என்ன செய்யணும், ஆடு மேய்க்கணும், அவங்க மாட்டு கொட்டாக்குள்ளே அங்கே தான் அவங்க தங்கி இருந்துக்கிறணும். ஊருக்குள்ளே அவங்க வர முடியாது, அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, மேய்ப்பர்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சரியா? இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன செய்வாங்க, யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஸ்திரீகளில் எல்லாம் என்ன செய்வாங்க, மேய்ப்பர்கள் அதோட நின்றல, அவங்க என்ன செய்வாங்க, மேய்ப்பர்களுக்கு இன்னும் என்ன வேலை கொடுப்பாங்கன்னு சொன்னால், அவங்கள எந்த விசேஷத்துக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்கள அழைக்க மாட்டாங்களாம். அவங்கள என்ன செய்ய மாட்டாங்களாம், கூப்பிட மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க இங்கே வந்தால் தீட்டாயிரும், ஏன்னா அவங்க எதையாவது தொட்டிருப்பாங்க. இவங்களுக்கு அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்களுக்குலாம் அப்படி ஒரு எண்ணம், ஏன்னா மேய்ப்பர்கள் வெளியே போகிறதுனால அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நல்ல விசேஷங்களுக்கும் அவங்கள என்ன செய்ய மாட்டாங்களாம், கூப்பிட மாட்டாங்களாம். நற்செய்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் போனதே கிடையாது. அவங்க ஆடு மேய்க்க வேண்டியதான், ஆட்டு கொட்டாக்குள்ளே வந்து இருக்க வேண்டியதான். அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா, அவங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க தான். அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, முதல் பிறக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு சொன்னால் முதல் ஈட்டு, அதனது தலைப்பில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி எப்போ பிறக்குதோ அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க, அவங்க பரிசோதிப்பாங்க. அதில் எதனாச்சும் பழுது இருக்குதா, எதனாச்சும் குறை இருக்கா, குற்றங்கள் இருக்கா, எதனாச்சும் ஊனம் இருக்குதா என்னன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துருச்சுன்னா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன வருமா, மகிழ்ச்சியான சந்தோஷம் வருமா. உடனே அவங்க என்ன செய்வாங்களாம், கைதட்டி பாட்டு போடுவாங்களாம். ஏன்னா ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு, எங்கே ஆண்டவருக்கு போய் பழி செலுத்தணும், இது எங்கே செலுத்தணும், பழி செலுத்துகிற தேவாலயத்துக்குள்ளே போக வேண்டிய ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், சந்தோஷப்படுவாங்களாம். அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க, எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருந்து அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்களாம், அந்த ஆட்டு கொட்டாவுக்கு முன்னாடி கல்லுகள்னால, சுண்ணாம்பு கல்லுகள்னால என்ன செய்வாங்களாம், தொட்டி கட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த ஆட்டுக்குட்டி பிறந்த உடனேவும் அது துள்ளி கிள்ளி போயிடும், இல்லை மாடு எது மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லி பிறந்த உடனே அந்த குட்டி என்ன செய்வாங்களா, சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன செய்வாங்களாம், அந்த தொட்டிகளை கொண்டு வந்து வச்சுருவாங்களாம். ஏன்னா அந்த சுண்ணாம்பு கல்லுகள்னால அந்த தொட்டி கட்டப்பட்டதுனால அது வாமாக இருக்குமா, சூடாக இருக்குமா. இப்போ நம்ம கூட அப்படி தானே வைக்கிறோம், குழந்தைய அறகுறையாக குளிரில் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன்னு எங்கே வைக்கிறாங்க,
இன்குபேட்டரில் வைப்பாங்க. அது என்னது, சூடு இருக்கும், அதில் சூடு இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு அது சூடு தேவை, அதனால் அது வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. அதே போல் இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்களாம், உடனே துணியில் சுற்றி என்ன செய்வாங்களாம், கொண்டு போய் அந்த தொட்டிக்குள்ளே வச்சுருவாங்களாம். அப்போ அந்த தொட்டிக்குள்ளே வச்சோன்னே அந்த குட்டி என்ன செய்யும், அங்கே கொஞ்சம் இருந்து அந்த ஆடு இடையர்கள் என்ன செய்வாங்க, அந்த குட்டியெல்லாம் என்ன செய்யணும், எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி குளிப்பாட்டணும், என்ன மாதிரி தேய்க்கணும், ஏன்னா அது பழுது இல்லாமல் இருக்கணும். பார்த்தீங்களா, அது பழுது இல்லாமல் பிறந்தாத்தே அங்கே போய் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும், பழி செலுத்த முடியும். அடுத்து இந்த காரியத்தோடு அப்படி நின்றல, அடுத்து என்ன செய்வாங்க, பலிபீடத்தில் தேவாலயத்தில் பழி செலுத்த போகிற இடத்துல இந்த ஆடு சரியானதா பழுதில்லாததா அப்படின்னு யார் உத்தரவு கொடுக்கணும், ஆட்டு இடையர்கள் மெய்ப்பர்களை தான் சொல்லணும். ஆசாரியர்களுக்கு தெரியாது, ஆசாரியர்களுக்கு வந்து சொல்கிறது யார், மெய்ப்பர்கள் தான் சொல்லணும். அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை. யாருக்கு, மெய்ப்பர்களுக்கு. சமுதாயத்தினால் தள்ளப்பட்டாங்க. நம்ம கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கோம். நம்மளை வச்சு ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு மட்டும்தான் நம்ம தேவைப்படுவோம். நம்ம இல்லைன்னா அந்த காரியம் நின்று போகும். அப்படிலாம் இருக்கும் சூழ்நிலை. ஆனால் மற்றதுக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, அழைக்க மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, அந்த இடத்துல நிற்க விட மாட்டாங்க. ஆனால் என்னை கொண்டு ஒரு காரியம் நடக்கணுமா, அதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வாங்க, உள்ளே சேர்ப்பாங்க. அதுதான் உலகம், அதுதான் உலகம். அதே போல் தான் மேய்ப்பர்களுக்கு இருந்துச்சு. அவங்கள கொண்டு என்ன செய்யணும், முக்கியமானது செலுத்தப்படாதுன்னு பழி செலுத்துறதுக்கு ஆடு சரியாக இருக்கா, ஆடு சரியான ஆடா, அந்த ஆடை மட்டும் செக் பண்ணி கொடுக்கறது இவங்களுடைய வேலை. இவங்களுக்கு மற்றபடி என்ன சந்தோஷம், ஆட்டு கொட்டாக்குள்ள ஆடு முதல் வைக்கிற ஆடு பழுதெல்லாம் ஒரு குட்டி போடுதா, அதுதான் பயங்கர சந்தோஷம். உடனே என்ன செய்வாங்க, அங்கே பாட்டு பாடி சத்தம் போடுவாங்க. அப்போ ஊருக்குள்ளே என்ன தெரியுமா, ஓ பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு பழுதுள்ள ஆடு பிறந்திருக்கா பிறக்கலையா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க எப்போ அந்த கொட்டாவிலேருந்து சத்தம் வருதோ, அந்த ஊருக்குள்ளே ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் எப்போ அந்த மாட்டு கொட்டாக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருதுன்னா ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டி இணைஞ்சிருக்கு, பிறந்திருக்கு அப்படிங்கிறது அடையாளம். சரியா, இது மேய்ப்பர்களுடைய காரியங்கள். ரெண்டாவது ஒரு காரியம், இஸ்ரவேலுக்குள்ள யூதருக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் இரத்த தீட்டு உள்ளவர்களாய் மாறிட்டார்கள்னா அவங்க என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அந்த மாதிரி வழக்கம் இருந்துச்சு. உங்களுக்குலாம் தெரியுமா, நான் படிக்கும்போது கூட அப்படி இருந்துச்சு. எப்படின்னா, ஐயர் அந்த அக்ராகரம் அந்த ஐயர் தெருவுக்குள்ளே போயிட்டா ஒரு சிலர்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நான் அதெல்லாம் அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஏன் கூட படித்த பிள்ளை ஒரு உள்ள சாந்தினி, அவள் ஐயர் பிள்ளை. அவள் ஒரு சில நேரத்தில் அவங்க அக்ராகாரம் தெருவுக்குள்ளே கூடி போவா, ஒரு சில நேரத்தில் எங்கள் ஹாஸ்டல் வழி கூடி போவா. அப்போ நான் கேட்பேன், என்னத்துக்கு நீ இந்த மாதிரி இங்கே கூடி போகிற, ஒரு சில நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு இப்படி போகிற, அப்புறம் அங்கிட்டு கூடி போகிறே அப்படின்னு. அப்போ அவள் சொல்லுவாள், எங்களுதுலாம் இந்த மாதிரி ஆயிட்டா, தீட்டு உள்ளவங்களாம் ஆகிட்டா, நாங்கள் ஊருட்டுக்குள்ளே போகக்கூடாது, எங்களுக்கு பிளேட்டு தட்டு எல்லாத்தையும் வெளியே கொடுத்துருவாங்க, நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடணும், அங்கே தான் குளிக்கணும், அங்கே தான் துணி மாற்றணும், அதை முடிஞ்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் அப்புறம் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் தெரியாது. சரியா, ஆனால் நமக்கு என்ன செய்வோம், வயசுக்கு வந்துட்டால் நம்ம பிள்ளைகளை தள்ளி வைக்கிறது, அதுக்கு பிறகு ஒன்று சேர்த்துக்கிறது, அந்த காரியங்கள் தான் நம்மகிட்ட நடக்கும் இல்லை. அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு வர்ற நாட்களெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த வழக்கம் எங்கே இருந்துச்சுன்னா, யூதருக்குள்ளே இருந்துச்சு. யூதருக்குள்ளே இருந்து ஸ்திரியானவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படி இரத்தக்கரை பட்டுட்டாங்க, அவங்க குறிப்பிட்ட நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும், ஒன்று அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டில் இருக்கானெலாம் வெளியே போயிடணும், அவங்களுக்கு முடியும் தட்டிக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, இவங்க என்ன செய்யணும், வெளியே போயிடணும். இப்படி இருந்த நாட்களில் என்ன செய்வாங்க, அவங்கள என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு பெண் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்கள வேறு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. எங்கே அனுப்புவாங்க, மாட்டுக்கொட்டா இருக்கு பார்த்தீங்களா, மெய்ப்பர்கள் இருக்காங்கல்ல, அங்கே அனுப்பிடுவாங்க. அங்கே அனுப்பி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த காரியம் முடியும் திட்டிக்கு அவங்க எங்கே இருக்கணும், மாட்டுக்கொட்டாவில் இருக்கணும். சரியா, இது 2வது பாயிண்ட். சரியா, இப்படி இருக்கிற நாட்களில் தான் வாசிங்கம்மா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பார்த்தீங்கன்னா, கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அதுக்கடுத்து வாசி. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பும் மரியாளும் என்ன செய்கிறாங்க, குடிமதிப்பு எழுதுறதான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க ஊருக்கு போய் அங்கே
தங்கி இருக்கிறாங்க, போகிற வழியில் இல்லை. புரியுதா? அவங்க போய் அங்கே தங்கி இருக்கிற நாட்களில் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ அவங்களுக்கு என்ன வீடு இல்லையா? வீடெல்லாம் இருந்துச்சு. அவர் யாருடைய வம்சத்தார்? தாவீதின் வம்சத்தாரை சேர்ந்தவங்க. தாவீது சாதாரண ஆளா? தாவீது என்னரு? பெரிய ராஜா, பெரிய செல்வந்தர். அவர்களுக்கு சொத்தெல்லாம் நிறையா இருக்குது, வீடெல்லாம் நிறையா இருக்குது. ஆனாலும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நாட்டிலே பிரசவ காலம் நேரிட்டபடினால் அங்கே இருக்கும்போது குடிமதிப்பு எழுதுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ ஊரே பயங்கர ஜனம். ஒவ்வொரு வீட்லேயும் விருந்தாடிகளும் சொந்தக்காரங்களும் அவங்களும் இவங்களும் எங்கே இருக்கிறாங்க? நாசரேத்து ஊரில் பெத்லகேமில் என்ன வச்சுருக்காங்க? நிரம்பி வழியிறாங்க. ஏன்னா குடிமதிப்பு அங்கே தான் எழுதுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்களும் அங்கே போய் இருக்கிற நேரத்தில் தான் என்ன ஆயிடுச்சு? பிரசவ காலம் நேரிட்டுறது. அப்படி நேரிட போது தான் இப்போ என்ன செய்யணும்? மரியா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா யூதர்களுடைய பாரம்பரியம் என்னது? ஆமாம், தீட்டு வந்துருச்சுன்னா எங்கே போயிடணும்? வெளியே போயிடணும். இப்போ எங்கே போகிறாங்க? அவங்க மாட்டு கொட்டாக்கு போகிறாங்க. புரியுதா? அல்லேலூயா. ஆமாம், இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? மாட்டு கொட்டாவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே போய் தங்கி இருக்கும்போது தான் அங்கே என்ன பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவரை என்ன செஞ்சாங்க? துணிகளில் முன்னணையில் சுற்றி, முன்னணைங்கிறது என்னது? இந்த தொட்டி. அந்த தொட்டியில் என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தையை சுற்றி அங்கே போட்டார்கள். அதுதான் முன்னணை. சரியா? ஆமாம், முன்னணியின் போட்ட உடனேவும் யார் யார் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, யாருக்கு நற்செய்தி போகலையோ அங்கே என்ன செஞ்சார்? தேவதூதன் தோன்றி யாருக்கு நற்செய்தி சொன்னாங்க? ஆமாம், மெய்ப்பர்களுக்கு, இடையர்களுக்கு. அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க. ஒருவேளை உங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கிடலாம், உங்கள் குடும்பத்தார் ஒதுக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை என்ன செய்கிறது? ஒதுக்கப்பட்ட உங்களை அங்கீகரிக்கிறது. மெய்ப்பர்களை என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் அங்கீகரித்து இந்த நற்செய்தி எங்கே போகுது? மெய்ப்பர்களுக்கு போகுது. மெய்ப்பர்கள் தான் இப்போ போய் என்ன செய்யணும்? ஊருக்குள்ளே சொல்லணும். ஆமேன். அதனால தான் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் பாடி எங்கே போய் சொன்னாங்க? நற்செய்தி சொன்னாங்க. உங்களுக்கு இரட்சகர் இங்கே பிறந்திருக்கிறாரு, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு அடையாளம் என்னதுன்னு தெரியுமா? முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். ஊருக்குள்ளே போய் தேட வேணாம். முன்னையில் ஆட்டு இடையர்களுக்கு தான் தெரியும் முன்னணினா எதுன்னு சொல்லிட்டு. அங்கே போய் பாருங்க, அங்கே என்ன செஞ்சிருப்பாரு? ஏசாமி பிறந்து அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆட்டு இடையர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு தான் முதலாவது நற்செய்தி சொல்லிச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நற்செய்தி கூட போனதே கிடையாது. அதனால பரலோகம் பார்த்து, பரலோகம் என்ன செஞ்சிச்சு? முதல்ல நற்செய்தி யாருக்கு கொண்டு போனது? மேய்ப்பர்களுக்கு. அதனால தான் அவர்கள் என்னஞ்சாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது வரைக்கும் காண்டிராத ஊருக்குள்ள வந்து பெரிய பெரிய வெளிச்சத்தை, தோரணைகளை பார்க்காத அவர்கள், எந்த ஃபங்க்ஷன்லேயும் உட்காராத அவர்கள் என்னத்தை கண்டாங்க? பரலோக வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்? ஊருக்குள்ளே போய் நம்ம கண்டதை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். 20வது வசனத்தை வாசிமா. மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு, மெய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதைப்படி கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். தேவனை துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஏன்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சிருக்கு? பிறந்திருக்கு. பழி செலுத்தும்படியாக பிறந்து வந்த பரலோக ஆட்டுக்குட்டியை அவர்கள் பார்த்து கண்டு தேவனை மகிமைப்படுத்தி திரும்பி போனார்கள். அப்போ சமுதாயத்தினால் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோமா? ஆனால் பரலோகம் உங்களை அங்கீகரித்து ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, இந்த நற்செய்தி யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களால தான் நற்செய்தி மற்றவங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைஞ்சார். ஆட்டு இடையிட்ட போனது போல் ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலையும் எங்கள் உள்ளத்திலையும் என்ன உள்ளத்திலையும் பிறந்திருக்கிறாரு. இன்றைக்கி ஏன் நம்ம முதலமைச்சர் உள்ளத்திலாம் இன்னும் பிறக்கலை? ஏன்னா அவங்களாம் தெரிந்து கொள்ளலை. அவங்களாம் என்ன செய்யலை? ஆண்டவரை தெரிந்து கொள்ள. யாராவது வேணாம், இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி, இவங்கள சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தள்ளி இந்த உலகம் வச்சிருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அதனால தான் இயேசு நெஞ்சாரு மாட்டுக்கொட்டையில் முன்னணியில் பிறக்கும்படியாக தேவன் செஞ்சான். இப்போ ஏன் அப்படி பிறந்தாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ தெரிஞ்சிச்சா? யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விளக்கி தெளிவாக நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னாத்தே ஆண்டவருடைய பிறப்புனா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் அந்த ஆட்டுக்குட்டியை தான் என்ன செய்வாங்க? ஆசாரியன்ட்ட போய் சொல்லுவாங்க.
ஆசாரியர்கிட்ட போய் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறத வச்சு தான், அதனால தான் என் ஆண்டவர் நினைஞ்சாரு மெய்ப்பர்கிட்ட சொல்லணும். மெய்ப்பர்களை போய் சொன்னா தான் ஆசாரியன் உள்ளே ஏற்றுக்குருவான். அப்போ மெய்ப்பர்களுக்கு சொன்னதுனால தான் ஆசாரியர்கிட்ட போகும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு மெய்ப்பர்களை ஆண்டவர் நினைஞ்சாரு தேர்ந்தெடுத்து, இந்த மாதிரி முன்னணியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார், தேவ ஆட்டுக்குட்டியாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் நினைஞ்சாரு அனுப்பி விட்டார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்னென்ன தெரியுமா? பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் தேவன் நினைஞ்சாரு தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமிக்கு நினைஞ்சாரு இறங்கி வந்தார். அவர் எதுவும் டிமாண்ட் வைக்கல. ஆண்டவர் சொன்னபடி ஆண்டோடைய சித்தத்தின்படி இணைஞ்சாரு பிறந்து வந்தார். அவர் பிறக்கும் போதும் வெள்ளை துணிகளை சுற்றி தான் இணைஞ்சாங்க, முன்னணியில் வச்சிருந்தாரு. அவர் இறந்த பொழுதும் எப்படி செஞ்சாங்க? வெள்ளை துணியில் சுற்றி தான் அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணினாங்க. அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது என்ன பண்ணார்? வெண் வஸ்திரம் தரித்தவராக தான் மேலே போனார். உள்ள சுருட்டி வச்சிருந்தது என்னது? வெண் வஸ்திரம். அவர் அதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னால் நீதி. வெண் வஸ்திரம் என்னது? நீதி. அப்போ நீதி உள்ளவராய் தேவன் பிறந்து வந்தார், நீதி உள்ளவராய் இந்த பூமியில் வாழ்ந்தார், நீதி உள்ளவராய் இருந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். அப்போ இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார்? அவர் நீதி உள்ளவராய் வெண் வஸ்திரத்தில் சுட்டப்பட்டவராய் என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார். அந்த பண்டிகை நாட்களை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த நாட்களை கொண்டாட போகிறோம். மற்றவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லணும், இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்து வந்தார், எப்படி வந்தார், யாருக்காக வந்தார் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? நம்ம தெளிவாக சொல்லணும். இது உங்களுக்கு செய்தி மாதிரி இல்லை, உங்களுக்கு பாடம் மாதிரி. சரியா? பாடம் மாதிரி சொல்லியிருக்கிறத அழகாக கேட்டிருக்கிறீங்க. தெளிவாக சொல்லணும். ஏன் ஆண்டவர் பழுதற்ற ஆட்டுக்குரியா இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் போய் பழி செலுத்தும் போது அது பழுதில்லாததாய் காணப்படணும். பழுதுள்ளதாக காணப்பட்டால் அது செலுத்தப்பட மாட்டாது. அதனால தான் ஆண்டவர் நினைஞ்சாரு பழுதில்லாதவராய், குறை இல்லாதவராய், நீதி உள்ளவராய் இணைஞ்சாரு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வரும்போது அவர் எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். அதன்படி தேவன் இணைஞ்சாரு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமே. எல்லாரும் ஊருக்குள்ள ஒரு சந்தோஷப்படணும். அது யார் மூலமாக சந்தோஷப்படுவாங்க? ஆட்டிடர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தோடனே சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு கைதட்டி பாட்டு பாடினே அங்கே தெரியும், ஓ பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு இடையர்கள் என்ன சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி திரும்பி போனார்கள். இல்லை, இன்னைக்கு நம்ம அந்த சந்தோஷத்தில் இருக்கிறோமா? அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோமா? ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்காக நீங்கள் பிறந்து வந்தீங்களே, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, எனக்கு எத்தனை கவலை இருந்தாலும், எத்தனை துக்கம் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவரை எனக்காக நீங்கள் பிறந்து வந்தீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சந்தோஷப்படணும். சரியா? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா?